இன்றைய முக்கிய செய்திகள். மேற்கு வங்கத்தில் விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து. 15 பேர் பலி, 60க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அமெரிக்க சீக்கியரான குர்பத்வந்த் சிங் பன்னூனை கொலை செய்ய சதி. இந்தியாவைச் சேர்ந்த நிக்கில் குப்தாவை நாடு கடத்தியது செக் குடியரசு. 1 கோடி டன் பால் உற்பத்தி செய்த ஆவின் சாதனை. நாட்டிலேயே முதன்மை மாநிலமாகவும் தமிழ்நாடு முன்னேற்றம். விக்கிரவாண்டியில் தனித்து நின்று பலத்தை நிரூபிக்க தயாரா? பாஜகவுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சவால். வணக்கம். மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் பலி எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ள நிலையில் தொடர் விபத்துகளுக்கு மத்திய அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். அசாம் மாநிலம் சில்சாரில் இருந்து கொல்கத்தா நோக்கி இன்று காலை கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள ராணிபத்ரா சட்டார்ஹட் ரயில் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை 5:50 மணியில் இருந்து தானியங்கி சிக்னலில் கோளாறு ஏற்பட்டதால் ரங்கமாணி ரயில் நிலையம் அருகே கஞ்சன்ஜங்கா ரயில் சிக்னலுக்காக நின்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் வந்த சரக்கு ரயில் விரைவு ரயிலின் பின்பக்கமாக பயங்கரமாக மோதியது. இதில் விரைவு ரயிலின் 3 பெட்டிகள் தூக்கி வீசப்பட்டு தடம் புரண்டன. இந்த கோர விபத்தில் சரக்கு ரயிலின் ஓட்டுநர், துணை ஓட்டுநர் உட்பட 15 பேர் பலியானார்கள். படுகாயமடைந்த 60க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களில் பலர் கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ट्रेन स्लो जा रहा था, डायरेक्ट आके पीछे से मार दी, 4-5 पलट गया वो. விபத்து நடந்த இடத்திற்கு சென்ற ரயில்வே துறையினர் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினருடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சேதமடைந்த ரயில் பெட்டிகளுக்குள் சிக்கியிருந்த பயணிகள் மீட்கப்பட்டனர். नहीं लग रहा था हम लोग बचेंगे, फिर भी कितना मुश्किल से आदमी लोग निकाल दिया अंदर से हम लोग नहीं लगा कि बचेंगे. சரக்கு ரயிலின் ஓட்டுநர் சிக்னலை மதிக்காமல் சென்றதே விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரயில் விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக ரயில் விபத்துகள் அதிகரித்துள்ளதற்கு திரு மோடி தலைமையிலான அரசின் நிர்வாக திறமையின்மையே காரணம் என்று காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பலியானவர்களின் குடும்பங்களுக்கு எக்ஸ் தளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ள அவர் ரயில் விபத்துக்கு பாஜக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்து காரணமாக நியூ ஜல்பைகுரி, சிலிகுரி ரயில் நிலையங்களுக்கு இடையே இயக்கப்படும் 19 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க சீக்கியரான குர்பத்வந்த் சிங் பனூனை கொலை செய்ய சதி செய்ததாக நிக்கில் குப்தா என்ற இந்தியர் செக் குடியரசிலிருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். காலிஸ்தான் தனி நாடு கோரும் சீக்கியர்களுக்கான நீதி என்ற அமைப்பின் தலைவரான குர்பத்வந்த் சிங் பனூன் அமெரிக்கா மற்றும் கனடாவின் குடியுரிமையை பெற்றுள்ளார். இந்திய அரசால் பயங்கரவாதி என அறிவிக்கப்பட்டுள்ள அவரை அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வைத்து கொலை செய்வதற்கான சதியில் நிக்கில் குப்தா என்ற இந்தியர் ஈடுபட்டதாக அமெரிக்க நீதித்துறை குற்றம் சாட்டியுள்ளது. நிக்கில் குப்தாவும் CC1 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்திய அரசு அதிகாரியும் 2023 மே மாதம் முதல் தொலைபேசி வழியாகவும் மின்னணு தொடர்பு மூலமாகவும் பல முறை தகவல்கள் பரிமாறியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குர்பத்வந்த் சிங் பனூனை கொலை செய்யுமாறும் அதற்கு கைமாறாக நிக்கில் குப்தா மீது இந்தியாவில் உள்ள கிரிமினல் வழக்குகள் யாவும் திரும்ப பெறப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய அதிகாரியின் உத்தரவுக்கு இணங்க கொலையை அரங்கேற்ற ஒருவரை நிக்கில் குப்தா அமர்த்தியதாகவும் அவருக்கு 1,25,000 ரூபாய் முன்பணம் வழங்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நபர் அமெரிக்காவின் போதை தடுப்பு அமைப்பின் ரகசிய தகவலாளி என கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக செக் குடியரசில் கைது செய்யப்பட்ட நிக்கில் குப்தா அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க செக் குடியரசிலிருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். செக் குடியரசின் பராக் சிறையிலிருந்து அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள அவர் புரூக்ளினில் உள்ள பெருநகர தடுப்பு காவல் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளார். நியூயார்க் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ள நிக்கில் குப்தா மீது கொலை செய்வதற்காக ஒருவரை ஏற்பாடு செய்த சதி நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை இந்தியாவும் அவரும் மறுத்துள்ளனர். அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சலிவன் இந்தியா வந்துள்ள நிலையில் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் இதுகுறித்து ஆலோசனை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆவை நிறுவனம் 1 கோடி டன்னுக்கு மேல் பால் உற்பத்தி செய்து சரித்திர சாதனை படைத்துள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது.
உலக அளவில் 22% பால் உற்பத்தியுடன் இந்தியா உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக திகழும் நிலையில் அதில் 4.57% பங்களிப்பை வழங்கி தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக முன்னேற்றம் கண்டுள்ளது. அரை நூற்றாண்டு காலமாக மக்கள் மனதில் பதிந்திருக்கும் ஆவின் பால் உற்பத்தியை மேம்படுத்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக இது சாத்தியமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை அதிகரிக்கும் பொருட்டு பால் உற்பத்தியாளர்களுக்கு பசும்பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 32 ரூபாயிலிருந்து 35 ரூபாயாகவும், எருமை பாலின் விலை லிட்டருக்கு 41 ரூபாயில் இருந்து 44 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிராமப்புற பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக 1 லிட்டர் பசும் பால் மற்றும் எருமை பாலுக்கு தலா 3 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் 5 லட்சம் கறவை மாடுகளுக்கு 85% மானியத்தில் கால்நடை காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களிடம் பேராதரவை பெற்றுள்ள ஆவின் பால் விற்பனை நாளொன்றுக்கு 3 லட்சம் லிட்டர் அதிகரித்துள்ளதாகவும் 2023-2024 ஆண்டில் ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் சுமார் 30 கோடியே 19 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் பொருட்கள் விற்பனையை அதிகரித்திட புதிதாக 342 பாலகங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், தர்மபுரி, கரூர், கடலூர், அச்சரப்பாக்கம், திருவண்ணாமலை ஆகிய ஒன்றியங்களில் புதிதாக பால் பண்ணைகள் நிறுவும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 4 பால் குளிர்விப்பு நிலையங்களும் 5000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 143 பால் குளிர்விப்பு நிலையங்களும் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடியே 10 லட்சம் டன் பால் உற்பத்தி செய்து தமிழகம் சரித்திர சாதனை படைத்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு தைரியம் இருந்தால் தனித்து நின்று பலத்தை நிரூபிக்க தயாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் சவால் விடுத்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் அக்கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து திரு அண்ணாமலையை மாற்றினாலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழகத்தில் பாமக, பன்னீர்செல்வம் அணி, அமமுக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்தே நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாக்குகளை பெற்றுள்ளதாகவும், எத்தனை தேர்தலை சந்தித்தாலும் பாஜகவுக்கு தமிழகத்தில் வாக்கு சதவிகிதம் உயரவே உயராது என்றும் குறிப்பிட்டார். அத்தனை பேர் சேர்த்து வச்சுட்டு எல்லா ஓட்டும் சேர்த்துட்டு நாங்கள் போயிட்டோம் 10% 11%னா யாரும் நம்புவாங்களே? இதை நம்ப மாட்டாங்க. மிஞ்சி போனால் சொல்கிறேண்ணே, நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் பிஜேபி தனியாக நின்று இருக்கணும். திரு அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு தமிழக பாஜக குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிவிட்டது என்று திரு ஜெயக்குமார் காட்டமாக விமர்சித்தார். அதிமுகவில் தம்முடைய நுழைவு தொடங்கிவிட்டதாக திருமதி சசிகலா தெரிவித்த கருத்து குறித்து கேட்டபோது அவருக்கும் அதிமுகவுக்கும் என்ன தொடர்பு என்று அவர் எதிர்கேள்வி எழுப்பினார். பாஜக கூட்டணிக்காகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். அந்த தொகுதியில் வரும் 10ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் திரு சிவாவும், பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் திரு சி அன்புமணியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபிநயாவும் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்று குற்றம் சாட்டினார். இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடியை கைப்பற்றும் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான் என்று குற்றம் சாட்டினார். இடைத்தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையம்தான் என்ற அவர், இந்த தேர்தல் ஆணையம் யாருடைய ஆளாக உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் என்று விமர்சனம் செய்தார். எப்படியாவது பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காகவே இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக திரு பாரதி குற்றம் சாட்டினார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் தான் எந்த கலவரம் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்து ஜனநாயகத்தை காப்பாற்றியதே தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க அளவுக்கு நடந்தது. ஆனால் அவங்க வையம்பட்டு எப்படியாவது பிஜேபியோட போக வேண்டும் என்பதற்கு ப. சிதம்பரம் என்று குறிப்பிட்டதைப் போல இது ஒரு நொண்டி சாக்காக வைத்துக்கொண்டு சொல்கிறார்கள்.
இந்தியாவிலேயே மக்களவைத் தேர்தல் அமைதியாக நடந்த மாநிலம் தமிழ்நாடுதான் என்று திரு பாரதி தெரிவித்தார். எடப்பாடி திரு பழனிசாமி தேர்தலை புறக்கணித்துள்ளதால் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் வாக்களிக்க மாட்டார்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார். வன்னிய சமுதாய மக்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் என்று திரு பாரதி தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் அதிகார அமைப்புடன் தொடர்பில் இருப்பதாக திரு பழனிசாமி கூறுவது மத்திய அரசு மீது சந்தேகத்தை எழுப்பவா என்றும் அவர் வினவினார். தமிழ்நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இறை தூதரான இப்ராஹிமின் தியாகத்தை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர். சென்னையில் திருவல்லிக்கேணி, பெரியமேடு, பாரிமுனை உள்ளிட்ட இடங்களில் பள்ளி வாசல்களிலும் திறந்தவெளி மைதானங்களிலும் கூடிய ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நாமக்கல், திருச்செங்கோடு, நாகை, தேனி, போடி, தஞ்சை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, கோவை, தூத்துக்குடி, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வந்தவாசி, திருச்செந்தூர், பட்டுக்கோட்டை, மணப்பாறை உள்ளிட்ட இடங்களில் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் தியாக திருநாள் வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர். பின்னர் குர்பானை கொடுக்கும் நிகழ்ச்சியாக ஆடுகளை வெட்டி தங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு ஆட்டிறைச்சியை அவர்கள் வழங்கினர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டனில் பயிற்சி முடித்து சென்னை திரும்பிய மாணவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளுடன் வேலைவாய்ப்பும் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் லண்டன் நியூ கேஸ்டல் தர்ஹாம் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு வார திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் 25 மாணவ மாணவிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல் ஆகிய பயிற்சிகள் மாணவர்கள் வழங்கப்பட்டன. ஒரு வாரம் பயிற்சி முடித்த மாணவர்கள் லண்டனிலிருந்து இன்று சென்னை திரும்பினர். லண்டனில் கிடைத்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. அங்கே போய் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய லேர்ன் பண்ணோம். நிறைய அவங்களே அங்கே வந்து சொல்லி கொடுத்து அங்கேயே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வச்சாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நாங்கள் நிறைய அவுட்புட் கொடுத்தோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம். இது மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் யூத் மினிஸ்டர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. யூகேல இருக்கிற தரம் யூனிவர்சிட்டி கூப்பிட்டு போகிறாங்க. 1 வீக் ஏஐலையும் டேட்டா சயின்ஸ்லேயும் கோர்ஸ் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் விட அங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கிளாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறாங்க. இன்ட்ரொடக்ஷன் மட்டும் சின்னதாக சொல்லிவிட்டு ப்ராக்டிஸ் நிறையா பண்ண சொல்கிறாங்க. அதே சமயம் ஸ்பாட்லேயே வந்து ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. கம்மி டைமில் 1 hour இல்லை 2 hourக்குள்ளே வந்து ப்ரெசன்டேஷனாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன்லாம் பண்ண சொல்கிறாங்க, டீமாக பிரிச்சுட்டு. அதனால் வந்து நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். வெளிநாட்டில் பயிற்சி பெற்றதன் மூலம் பல அனுபவங்களை கற்றுக்கொண்டதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் சர்வதேச அளவில் முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதனைத் தொடர்ந்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை சந்தித்து மாணவர்கள் வாழ்த்து பெற்றனர். இனி வருவது செய்தித் துளிகள். சென்னையை அடுத்த செம்மஞ்சேரியில் 105 ஏக்கர் நிலப்பரப்பில் விளையாட்டு நகரம் அமைக்க தொழில்நுட்ப பொருளாதார சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் டெண்டர் கோரியுள்ளது. OMR சாலையில் சத்யபாமா பல்கலைக்கழகத்திற்கு அருகே அமையவுள்ள இந்த விளையாட்டு நகரத்திற்கு சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க விரும்பும் நிறுவனங்கள் அடுத்த மாதம் 18ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் இணையதளம் மூலம் டெண்டர் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த வெள்ளங்குழி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த சதீஷ்குமாரின் குடும்பத்திற்கும் அவரது உறவினர்களுக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளார். மேலும் சதீஷ்குமாரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். ஆனைமலை புலிகள் காப்பகம் பகுதியில் வயிற்றில் காயத்துடன் சுற்றித் திரிந்த ஆண் புலிக்கு சிகிச்சை அளித்து மீண்டும் அதே பகுதியில் வனத்துறையினர் திறந்துவிட்டனர். சுருக்கு கயிற்றில் அகப்பட்டு வயிற்றில் காயத்துடன் சுற்றி வந்த அந்த புலியை கூண்டு வைத்து கடந்த சனிக்கிழமை பிடித்த வனத்துறையினர் கயிற்றை அகற்றி காயங்களுக்கு மருந்திட்டு மீண்டும் அதே வனப்பகுதிக்குள் இன்று திறந்துவிட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேளூரில் ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் அதிக அளவில் விற்கப்பட்டதாக கூறிய விவசாயிகள் 7,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானதாக தெரிவித்தனர்.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மின்னாம்பள்ளி மாட்டுச்சந்தைக்கு வெளிமாநில வியாபாரிகள் வராததால் விற்பனை களை இழந்தது. 10,000 முதல் 50,000 ரூபாய் வரை விற்பனையான மாடுகளை வாங்க கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து வழக்கமாக வரும் வியாபாரிகள் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சந்தைக்கு வரவில்லை. இதனால் விற்பனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மாடுகள் குறைந்த அளவே விற்பனையானது. கோவை நரசிபுரம் அருகே யானை தாக்கி இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்தார். வண்டிக்காரனூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயசூர்யா நேற்றிரவு இயற்கை உபாதையை கழிக்க வனப்பகுதிக்கு அருகே சென்றபோது யானை தாக்கியது. படுகாயமடைந்த இளைஞர் தொண்டாமுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 53,520 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,690 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் 95 ரூபாய் 60 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 15 பேர் பலியான நிலையில் தொடர் விபத்துகளுக்கு மத்திய அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சீக்கியரான குர்பத்வந்த் சிங் பன்னூனை கொலை செய்ய சதி செய்ததாக நிக்கில் குப்தா என்ற இந்தியர் செக் குடியரசில் இருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். ஆவின் நிறுவனம் 1 கோடி டன்னுக்கு மேல் பால் உற்பத்தி செய்து சரித்திர சாதனை படைத்துள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.